ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தாராஸ் குக்கிங் டெமோ. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ராகி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் சூடான ஒரு கப் காஃபி ஆர் டீயோட இந்த ஸ்நாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் வந்து சுட சுட காஃபியோட ஹெல்த்தியான ராகி பக்கோடா ரெடியாக இருக்குது. இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன், 3/4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஈக்குவலாக 1:1 1 கப்பு கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இது ஒரு 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும், அதுக்காக நான் எடுத்திருக்கேன். கலக்கிறதுக்கு தண்ணி இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவு சேர்த்துட்றேன். அடுத்தது கோதுமை மாவு சேர்த்துட்றேன். மாவுக்கு எடுத்து வச்சுருக்க உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக போடுறேன், அப்புறம் பார்த்துட்டு கூட நம்ம திருப்பி வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு தண்ணி ஊற்றி கலக்கியிருக்கேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி, எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடா சேர்த்துட்றேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம எடுத்து இப்படி கிள்ளி போடுற மாதிரி இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. சப்போஸ் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னும் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கோதுமை மாவும் ராகி மாவும் சேர்ந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போது பேன் அடுப்பில் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து எண்ணெய் சரியாக காயலைன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போது இந்த மாதிரி எடுத்து கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ இந்த சைஸில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையுமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். ராகி மாவு கோதுமை மாவு 2 கலந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் இது. அதே டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி அடுத்த அரைசல் போட்டுடலாம். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா பக்கோடா வந்து எண்ணெய் கோர்த்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிற மாதிரி ஆயிரும். பயங்கர கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ராகி மாவு கோதுமை மாவு 2 சேர்ந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி வந்து ரெடி. எதுவுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மாவும் போட்டு எடுத்துடலாம். எல்லா ராகி பக்கோடாவும் சுட்டு முடிச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக கிறிஸ்பியாக ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சுட சுட காஃபி ஆர் டீயோட இந்த ஸ்நாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.